அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி, ஜோகோ புக்ஸ் ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட். எல்லாரும் இந்த வெபினார் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஜிஎஸ்டி வெபினார் சீரீஸில் இது 3வது வெபினார். இதற்கு முன்னாடி வெபினார்களில் ஜிஎஸ்டிஆர் 1 ஜோகோ புக்ஸ்லேருந்து எப்படி நேரடியாக ஃபைல் பண்ணுறது மற்றும் ஜிஎஸ்டிஆர் 2A மற்றும் 2Bயை ஜோகோ புக்ஸில் எப்படி ரீகன்சைல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னையோட செஷனில் நம்ம ஜோகோ புக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டிஆர் 3Bயை எப்படி நேரடியாக ஃபைல் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்னையோட செஷனோட அஜெண்டாவை விரைவாக பார்த்துடலாம். முதலாவதாக ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஜோகோ புக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டி ஃபைலிங்கை பண்ண ஜோகோ புக்ஸை தயார் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஜிஎஸ்டிஆர் 3Bயில் உள்ள ஒவ்வொரு செக்ஷனை பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஜோகோ புக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டிஆர் 3Bயை எப்படி நேரடியாக ஃபைல் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கடைசியாக ஜோகோ புக் சப்போர்ட் டீம் கிட்ட அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஜிஎஸ்டிஆர் 3B சம்மந்தப்பட்ட சில FAQஸை பார்க்கலாம். ஜிஎஸ்டிஆர் 3Bனா என்ன? ஜிஎஸ்டிஆர் 3B எல்லா ரெஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயர்ஸும் எவ்ரி மந்த் ஃபைல் பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 3Bங்கிறது நம்மளுடைய சேல்ஸ், பர்ச்சேஸ் மற்றும் டேக்ஸ் பேமெண்ட்டுடைய கன்சாலிடேட்டட் ரிட்டர்ன். ஜிஎஸ்டிஆர் 3Bயில் தான் நம்ம சேல்ஸ் வழியாக வந்த டேக்ஸ் லையபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு, பர்ச்சேஸ் வழியாக வந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் டிக்ளேர் பண்ணிவிட்டு, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம டேக்ஸ் பேமெண்ட்டாக பண்ணுவோம். இந்த ஜிஎஸ்டிஆர் 3Bயை நம்ம எவ்ரி மந்த் 20th ஃபைல் பண்ணி முடிச்சிருக்கணும். 20th மேலே ஃபைல் பண்ணோம்னா நமக்கு லேட் ஃபீ அப்ளிகபிள் ஆகும். ஜிஎஸ்டிஆர் 3Bயை ஜோகோ புக்ஸில் ஃபைல் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் ஃபைலிங் பீரியடோட ஜிஎஸ்டிஆர் 1ஐயும் ஜிஎஸ்டிஆர் 2Bயும் நீங்கள் ஃபைல் மற்றும் ரீகன்சைல் பண்ணுறது அவசியம். ஜிஎஸ்டிஆர் 1ஐ ஃபைல் பண்ணால் தான் நம்மளால் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ண ப்ரொசீட் பண்ண முடியும். எலிஜிபிள் ஐடிசியை புரிஞ்சுக்க ஜிஎஸ்டிஆர் 2Bயை ரீகன்சைல் பண்ணுறது அவசியம். இப்போ ஜோகோ புக்ஸை ஆன்லைன் ஃபைலிங்க்கு எப்படி தயார் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக செட்டிங்ஸ், டாக்ஸஸ், ஆன்லைன் ஃபைலிங் செட்டிங்ஸுக்கு நேவிகேட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிஎஸ்டிஎன் யூசர் நேமை உள்ளிடணும். ஜிஎஸ்டிஎன் யூசர் நேமுங்கிறது உங்களுடைய ஜிஎஸ்டிஐஎன் கிடையாது, உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டல் லாகின் யூசர் நேம். இது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ஃபீல்டு. ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது உங்களுடைய ஜிஎஸ்டிஎன் யூசர் நேமில் அப்பர் கேஸ் ஏ இருந்ததுன்னா இங்கேயும் அப்பர் கேஸ் ஏ தான் என்ட்ரு பண்ணணும். அதற்கு பதிலாக நீங்கள் லோவர் கேஸ் ஏ என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஜோகோ புக்ஸ்க்கும் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் எனேபிள் ஆகாது. ஸோ இதை ஜிஎஸ்டிஎன் யூசர் நேமை நீங்கள் சரியாக உள்ளிடணும். அடுத்ததான் நம்ம ரிப்போர்ட்டிங் பீரியடை செலக்ட் பண்ணோம். ரிப்போர்ட்டிங் பீரியட் மந்த்லியா, குவார்ட்டர்லியா அப்படின்னு செலக்ட் பண்ணோம். சப்போஸ் உங்கள் பிஸ்னஸ் QRMPக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆகிருந்தால் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். QRMPனா என்னென்னு பின்னாடி வர ஸ்லைட்ஸில் இன்னும் விலாவாரியாக பார்க்கலாம். QRMP ஸ்கீமுக்கு கீழே அடுத்ததாக உள்ள ஃபீல்டு என்னென்னா ஜென்ரேட் ஃபர்ஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம். ஜென்ரேட் ஃபர்ஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம்ங்கிறது நீங்கள் ஜோகோ புக்ஸ்லேருந்து எப்போ இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்கிற மந்த்து. ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்ரூவல். ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு நீங்கள் ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 1 எம்ப்ளாயி, உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்க லெவல் 1 எம்ப்ளாயி டேட்டாவை இங்கேருந்து புஷ் பண்ணணும். புஷ் பண்ண டேட்டாவை லெவல் 2 எம்ப்ளாயி வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனேபிள் அப்ரூவல் ப்ராசஸ் ஃபார் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு யார் அப்ரூவரோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்கை சேவ் பண்ணலாம். இப்போது QRMP ஸ்கீம்னா என்னென்னு விலாவரியாக பார்த்தரலாம். QRMP ஸ்கீம்னா என்னென்னா குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங் அண்ட் மந்த்லி பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ். இதில் யாருக்கெல்லாம் இதை அவைல் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய பிஸ்னஸோட டர்ன் ஓவர் 5 கோடி இல்லை அதுக்கு கீழே இருந்ததுன்னா நீங்கள் QRMP ஸ்கீமை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த QRMP ஸ்கீமில் நம்ம 2 டைப் ஆஃப் ஃபைலிங் பண்ணுவோம், IFF மற்றும் PMT06. IFFங்கிறது இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. PMT06 அப்படிங்கிறது அவுட்புட் மற்றும் இன்புட் ஜிஎஸ்டியோட கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட்.
ஐஎஃப்எஃப்ல நம்மளுடைய B2B சேல்ஸ் டிரான்சாக்ஷன் வந்து கன்சாலிடேட்டடாக ரிப்போர்ட் பண்ணுவோம். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, GSTR 3Bயை நம்ம குவார்ட்டர்லி பேசிஸில் ஜோகோ புக்ஸ்லேருந்து புஷ் பண்ணி ஃபைல் பண்ணுவோம். பட் இந்த ரெண்டு ரிட்டனும் நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் பேசிஸில் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு ரிப்போர்ட்டும் என்னால் ஜோகோ புக்ஸில் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். ஜோகோ புக்ஸ் லாகின் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி ஃபைலிங் மாடியூலில் செலக்ட் பண்ணணும். ஜிஎஸ்டி ஃபைலிங் மாடியூலை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே நீங்கள் ஒவ்வொரு பிரான்ச்சோட அசோசியேட் பண்ணியிருக்க எல்லா ஜிஎஸ்டிஐஎன்ஸும் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த ஜிஎஸ்டிஐஎன்ஸில் எந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டிஐஎனோட GSTR 3Bயை ஃபைல் பண்ணணுமோ அதுக்கு எகெயின்ஸ்டாக வியூ சம்மரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பர்டிகுலர் ஃபைலிங் பீரியடுக்கு நம்ம ஃபைல் பண்ணணுமோ அதை ஜிஎஸ்டி சம்மரி ஃபாரில் செலக்ட் பண்ணணும். GSTR 3Bயை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் ஃபைலிங் பீரியடோட GSTR 1 நம்ம ஃபைல் பண்ணி முடிச்சிருக்கிறது அவசியம். ஸோ இங்கே ஃபைல்டுன்னு இருந்தால் நம்ம GSTR 3Bயை ஃபைல் ப்ரொசீட் பண்ணலாம். GSTR 3Bக்கு எகெயின்ஸ்டாக வியூ சம்மரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம GSTR 3Bயில் உள்ள எல்லா டிரான்சாக்ஷனையும் நம்ம வெரிஃபை பண்ணணும். இந்த டிரான்சாக்ஷன் வந்து 5 செக்ஷனில் செக்ரிகேட் ஆகி லிஸ்ட் ஆகிருக்கும். இந்த பாப்புலேட் ஆகிருக்க எல்லா வேல்யூஸுமே நீங்கள் ஜோகோ புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்க சேல்ஸ் மற்றும் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனை பொறுத்து செக்ரிகேட் ஆகி லிஸ்ட் ஆகிருக்கு. இது என்னென்ன செக்ஷன் அப்படிங்கிறத விலாவாரியாக இப்போ பார்க்கலாம். முதல் செக்ஷனில் நம்மளுடைய GSTIN மற்றும் GST யூசர் நேம் இருக்கும். அடுத்ததாக 3.1ல் டீட்டெயில்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் அண்ட் இன்வர்ட் சப்ளைஸ் லையபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ். அதாவது நீங்கள் பண்ண சேல்ஸ் மற்றும் இன்வர்ட் சப்ளைஸ் எதுலெல்லாம் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே 5 செக்ஷனாக செக்ரிகேட் ஆகி லிஸ்ட் ஆகிருக்கு. அவுட்வர்ட் taxable supplies other than zero rated, nil rated and exempted. நம்ம பண்ண சேல்ஸ் டிரான்சாக்ஷனில் எதெல்லாம் நில் ரேட்டட், ஜீரோ ரேட்டட் அண்டு எக்ஸம்டட் சப்ளைஸ் இல்லையோ அதை தவிர மற்ற எல்லாமே 3.1Aல லிஸ்ட் ஆகும். இப்போது ஜீரோ ரேட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஓவர்சீஸ் கஸ்டமருக்கோ இல்லை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இருக்க ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்க ஒரு கஸ்டமருக்கோ இல்லை செஸ் டெவலப்பர் கஸ்டமருக்கோ நீங்கள் ஒரு சேல்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் நீங்கள் IGST 0% அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்லாம் 3.1Bல செக்ரிகேட் ஆகி லிஸ்ட் ஆகும். 3.1Cல நமக்கு அதர் அவுட்வர்ட் சப்ளைஸ் நில் ரேட்டட் அண்ட் எக்ஸம்டட் மட்டும் லிஸ்ட் ஆகும். நில் ரேட்டட் அண்ட் எக்ஸம்டட் சப்ளைஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நில் ரேட்டட் சப்ளைஸ்லாம் GST 0% அட்ராக்ட் பண்ணும். நில் ரேட்டட் சப்ளைஸ் எகெயின்ஸ்டாக நம்மளால் ITC கிளைம் பண்ண முடியாது. எதெல்லாம் நில் ரேட்டட் சப்ளைஸ் கீழே வரும் அப்படின்னா, சால்ட், ஜாக்ரி, கிரெயின்ஸ் இதெல்லாம் நில் ரேட்டட் சப்ளைஸ் கீழே வரும். எக்ஸம்டட் சப்ளைஸ் கீழே இதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸம்டட் கீழே நம்ம அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள்லாம் வரும். உதாரணத்துக்கு மில்க், பிரெட் இதெல்லாம் எக்ஸம்டட் சப்ளைஸ் கீழே வரும். அடுத்ததாக 3.1 செக்ஷன் Dல இன்வர்ட் சப்ளைஸ் லையபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ். அதாவது இன்வர்ட் சப்ளைஸ் லையபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸில் எதுலெல்லாம் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் வெளி மாநிலங்களில் உள்ள ஒரு வெண்டார்கிட்ட, ஒரு அன்ரெஜிஸ்டர்டு வெண்டார்கிட்ட இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க பட்சத்தில் அந்த டிரான்சாக்ஷனில் நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனில் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதையெல்லாம் அந்த 3.1Dல செக்ரிகேட் ஆகி லிஸ்ட் ஆகும். 3.1E நான் GST அவுட்வர்ட் சப்ளைஸ். நான் GST அவுட்வர்ட் சப்ளைஸ்னால் என்னென்னா, நீங்கள் இந்த பொருட்களுக்கெல்லாம் GST கிடையாது, ஆனால் அதர் டேக்ஸஸ் இதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். அந்த மாதிரியான சப்ளைஸ் எல்லாமே நான் GST சப்ளைஸ் கீழே வரும். நீங்கள் ஜோகோ புக்ஸில் எந்த பர்டிகுலர் ஐட்டமுக்கு நான் GSTன்னு செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பர்டிகுலர் ஐட்டமோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு நான் GST சப்ளை ஐட்டம் என்னென்னா ஆல்கஹால், பெட்ரோல் இதெல்லாம் நான் GST சப்ளைஸ் கீழே வரும்.
3.1 இது இது என்னென்னா, நீங்கள் இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் வழியாக சேல்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் எந்தெந்த சேல்ஸில் இகாமர்ஸ் ஆப்ரேட்டரே வந்து அந்த டேக்ஸை ஜிஎஸ்டிக்கு பே பண்ணுறாங்களோ அந்த டிரான்சாக்ஷன்லலாம் நீங்கள் வந்து இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் சார்ஜும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செக்ஷன் 3.1.1 செக்ஷன் 2ல் அந்த டிரான்சாக்ஷன்லாம் பாப்புலேட் ஆகிருக்கும். இதில் அந்த செக்ஷன் 1 வந்து உங்களுடைய இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் ஃபர்னிஷ் பண்ண டேட்டாவை பொறுத்து பாப்புலேட் ஆகிறது. செக்ஷன் 2 வந்து நீங்கள் ஜோஹோ புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்க இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனில் எதுலெல்லாம் நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த 3.1.1 செக்ஷன் 2ல் ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகும். 3.2ங்கிறது வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை மேட் டு அன்ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர்ஸ் அண்டு காம்போசிஷன் டேக்ஸபிள் பர்சன்ஸ் அண்டு யூஎன் ஹோல்டர்ஸ். அதாவது நம்ம இன்டர்ஸ்டேட் வெளி மாநிலங்களில் உள்ள ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணியிருந்தாலோ, இல்லை காம்போசிஷன் டேக்ஸபிள் பர்சன்ஸ்க்கு சேல் பண்ணியிருந்தாலோ, இல்லை யூஎன் ஹோல்டர்ஸ்க்கு சேல் பண்ணியிருந்தாலோ அதெல்லாம் இந்த செக்ஷனில் லிஸ்ட் ஆகும். இதில் ஸ்டேட் வாரியாக பிளேஸ் ஆஃப் சப்ளையை பொறுத்து லிஸ்ட் ஆகும். இதில் டேக்ஸபிள் வேல்யூ அண்டு ஐஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட் ஆகும். இதில் 3 செக்ஷன் இருக்குது. சப்ளை மேட் டு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், சப்ளை மேட் டு காம்போசிஷன் டேக்ஸபிள் பர்சன் அண்டு சப்ளை மேட் டு யூஏஎன் ஹோல்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போதைக்கு ஜோஹோ புக்ஸில் சப்ளை மேட் டு யூஐஎன் ஹோல்டர்ஸ் வந்து சப்போர்ட்டட் கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன் என்னென்னா எலிஜிபிள் ஐடிசி. ஜோஹோ புக்ஸில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்க பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனில் எதுலெல்லாம் ஐடிசி எலிஜிபிள், ஐடிசி இன்எலிஜிபிள்னு செலக்ட் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து இந்த செக்ஷன் பாப்புலேட் ஆகிருக்கும். நீங்கள் ஐடிசி அவைல் பண்ண இந்த செக்ஷன் வந்து ஒரு மிக முக்கியமான செக்ஷன். இதில் ஃபஸ்ட்டாக உள்ள சப்செக்ஷன் என்னென்னா ஐடிசி அவைலபிள். ஐடிசி அவைலபிள் கீழே 5 செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கிறது வந்து இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ். இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வெளிநாட்டில் உள்ள ஒரு வெண்டார்கிட்ட இருந்து கூட்ஸை இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் எதுக்கெல்லாம் பில் ஆஃப் என்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ் மட்டும் இந்த செக்ஷனில் லிஸ்ட் ஆகும். அடுத்ததாக இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னால் என்னென்னா, நீங்கள் வெளிநாட்டில் உள்ள ஒரு வெண்டார்கிட்டேருந்து நீங்கள் ஒரு சர்வீஸ் அவைல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வழியாக வந்து ஐடிசி எல்லாமே இந்த செக்ஷனில் லிஸ்ட் ஆகும். அடுத்ததாக இன்வெர்ட் சப்ளைஸ் லயபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ். நீங்கள் எந்தெந்த பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனில் நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த செக்ஷன் 3ல் லிஸ்ட் ஆகும். இன்வெர்ட் சப்ளைஸ் ஃப்ரம் ஐஎஸ்டி இப்போதைக்கு ஜோஹோ புக்ஸில் சப்போர்ட்டட் கிடையாது. ஆல் அதர் ஐடிசி, இந்த மேலே உள்ள 4 செக்ஷன்லேயும் லிஸ்ட் ஆகாத எல்லா பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனில் எதுலெல்லாம் நம்ம ஐடிசி எலிஜிபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இந்த ஆல் அதர் ஐடிசி செக்ஷனில் லிஸ்ட் ஆகும். இந்த அட்ஜஸ்ட் ஐடிசி ஆப்ஷனை பற்றி நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம். அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய செக்ஷன் என்னென்னா ஐடிசி ரிவர்ஸ்ட். ஐடிசி ரிவர்ஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ப்ரீவியஸ் பீரியடில் எக்ஸஸாக நீங்கள் ஐடிசி அவைல் பண்ணியிருந்தீங்கிற பட்சத்தில் அதெல்லாம் இந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரிவர்ஸ் ஆன வேல்யூஸை இந்த செக்ஷனில் என்ட்ரு பண்ணணும். எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணணும். அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய செக்ஷன் என்னென்னா நெட் ஐடிசி அவைலபிள். நெட் ஐடிசி அவைலபிள் என்னென்னா, நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்க டிரான்சாக்ஷன் பொறுத்து பாப்புலேட் ஆன அந்த ஐடிசி அவைலபிள்க்கும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ண டேட்டாவை என்ட்ரு பண்ணியிருக்கீங்களே அந்த ஐடிசி ரிவர்ஸ்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் நெட் ஐடிசி அவைலபிள். அதாவது செக்ஷன் ஏக்கும் செக்ஷன் பிக்கும் உள்ள வித்தியாசம்தான் நெட் ஐடிசி அவைலபிள். அடுத்ததாக இருக்க செக்ஷன் வந்து செக்ஷன் டி இன்எலிஜிபிள் ஐடிசி. இன்எலிஜிபிள் ஐடிசின்னா என்னென்னா, நீங்கள் பில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் பில்லில் ஐடிசி இன்எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கிற பட்சத்தில் அந்த ஐடிசி இன்எலிஜிபிள் ஆஸ் பர் செக்ஷன் 17 ஆஃப் சப்செக்ஷன் 5 இல்லை அதர்ஸா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஐடிசி இன்எலிஜிபிள்னு செலக்ட் பண்ணும்போது அதை பொறுத்து இந்த டிரான்சாக்ஷன்லாம் பாப்புலேட் ஆகி லிஸ்ட் ஆகும் செக்ஷன் டியில். அடுத்ததாக நமக்கு இருக்கிறது வந்து வேல்யூஸ் ஆஃப் எக்ஸம்ட், நில் ரேட்டட் அண்ட் நான் ஜிஎஸ்டி இன்வெர்ட் சப்ளைஸ். அதாவது என்னென்னா, இதில் நமக்கு வந்து
காம்போசிஷன் ஸ்கீம் இன்வெர்ட் சப்ளைஸ், எக்ஸம்டட் இன்வெர்ட் சப்ளைஸ், நில்ரேட்டட் அண்ட் நான் ஜிஎஸ்டி இன்வெர்ட் சப்ளைஸ்லாம் இன்டர்ஸ்டேட் ஆர் இன்ட்ராஸ்டேட் டிரான்சாக்ஷனா அப்படிங்கிறத பொறுத்து செக்ரிகேட் ஆகி லிஸ்ட் ஆகும். இதெல்லாம் தான் ஜிஎஸ்டிஆர் 3Bயில் உள்ள எல்லா செக்ஷன்ஸும். இப்போது நான் வந்து இந்த டேட்டாவெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டேன், நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நான் இந்த டேட்டாவை ஜோகோ புக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு புஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது. அது என்னென்னா, இங்கே இருக்க ஐடிசி வந்து நீங்கள் ஜோகோ புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்க டிரான்சாக்ஷனை பொறுத்து பாப்புலேட் ஆகிருக்கிறது. ஆனால் உங்களுடைய வெண்டார் அவங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 1 இன்னும் ஃபைல் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை அவங்க வந்து குவார்ட்டர்லி பேசிஸில் ஃபைல் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் உங்களுடைய ஆக்சுவல் ஐடிசிக்கும் எலிஜிபிள் ஐடிசிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் எலிஜிபிள் ஐடிசியை புரிஞ்சுக்க ஜிஎஸ்டிஆர் 2Bயை ரீகன்சைல் பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் 2B படி உள்ள ஐடிசியை நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அட்ஜஸ்ட் ஐடிசி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 2B படி எவ்வளோ ஐடிசி இருக்கோ அதை இங்கே என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நமக்கு இருக்கிறது வந்து ஐடிசி ரிவர்ஸ்ட். ஐடிசி ரிவர்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் பீரியடில் எக்ஸஸாக நீங்கள் ஐடிசி அவைல் பண்ணியிருந்தீங்கிற பட்சத்தில் இந்த கரண்ட் பீரியடில் நீங்கள் அதை ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்தெந்த செக்ஷன் கீழே ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பாப்பப்பில் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் டேட்டாவை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு ஜிஎஸ்டிஆர் 3B டீட்டெயில்ஸை புஷ் பண்ணலாம். இந்த டேட்டாவை புஷ் பண்ணுறதுக்கு நம்ம புஷ் டு ஜிஎஸ்டிஎன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி புஷ் பண்ணணும். இந்த புஷ் டு ஜிஎஸ்டிஎன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா ப்ரொசீட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கேட்கும். ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ப்ரொசீட் புஷ் டு ஜிஎஸ்டிஎன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் காமிக்கும். ஒன்ஸ் இந்த டேட்டா புஷ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு இன்ஆப் நோட்டிஃபிகேஷன் வரும் சேயிங் தட் உங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 3B டிரான்சாக்ஷன் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்ததாக சரி எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடி நான் செக் பண்ணோம் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த புஷ்ஷோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து புஷ் பண்ணும்போது உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டல் செஷன் வந்து எக்ஸ்பயர் ஆயிருந்ததுங்கிற பட்சத்தில் ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஓடிபியை ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் அந்த புஷ்ஷோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஜோகோ புக்ஸ்லேருந்து டேட்டாவை ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு புஷ் பண்ணியாச்சு. இந்த புஷ் பண்ண டேட்டாவை என்னோடய லெவல் 1 எம்ப்ளாயி எப்படி சப்மிட் பண்ணுறது அப்ரூவலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சப்மிட் ஃபார் அப்ரூவலுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஜிஎஸ்டி ரிட்டனை லெவல் 2 அப்ரூவர் வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம சப்மிட் பண்ணணும். ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் லெவல் 2 எம்ப்ளாயி வந்து இந்த டேட்டாவை ஜிஎஸ்டி போர்ட்டலில் வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே ரிட்டனாக அப்ரூவ் பண்ணலாம். அப்ரூவ் ரிட்டன்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒன்ஸ் நம்ம வந்து டேட்டாவை புஷ் பண்ணதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு அந்த டேட்டாவை ஜிஎஸ்டி போர்ட்டலில் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜிஎஸ்டி போர்ட்டலில் டேட்டாவை வெரிஃபை பண்ணுறதுக்கு டேஷ்போர்ட் ரிட்டர்ன்ஸ்க்கு நேவிகேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரை செலக்ட் பண்ணணும், அந்த பர்டிகுலர் குவார்ட்டர் என்னென்ன செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபைலிங் பீரியட் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஃபைலிங் பீரியடுக்கான எல்லா ரிட்டர்ன்ஸுமே இங்கே பாப்புலேட் ஆகிருக்கும். இதில் நம்ம ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு கீழே ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறமே நம்ம ஜோகோ புக்ஸ்லேருந்து புஷ் ஆன டேட்டா வந்து இங்கே பாப்புலேட் ஆகியிருக்கும். இந்த பாப்புலேட் ஆன டேட்டாவை நம்ம சரி பார்த்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேஷ் லெஜர் பேலன்ஸ் எவ்வளோ, கிரெடிட் லெஜர் பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு எவ்வளோ
எவ்வளோ அமௌண்ட் வந்து ஐடிசி வழியாக அட்ஜஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணிவிட்டு க்ரியேட் சலான் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். க்ரியேட் சலான்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாமல் நம்ம ப்ரொசீட் டு ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு வார்னிங் வரும், saying that you do not have a sufficient balance in electronic credit ledger, do you want to create challan. இதுக்கு நம்ம எஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சலான் க்ரியேட் பண்ணணும். சலான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட்டை பண்ணணும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சலானை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நான் சலான் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொசீட் டு ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எதர் இவிசி இல்லைன்னா டிஎஸ்சி யூஸ் பண்ணி நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 3Bயை ஃபைல் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் டிஎஸ்சி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜோகோ புக்ஸ் விண்டோஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கூட ஜோகோ புக்ஸ்லேருந்தே நேரடியாக ஃபைல் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாம். இப்போது ஒன்ஸ் நீங்கள் டிஎஸ்சி ஆர் இவிசியை யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய அந்த பர்டிகுலர் ஃபைலிங் பீரியடோட ரிட்டன் ஸ்டேட்டஸ் வந்து ஃபைல்டு அப்படின்னு மாறிடும். ஓகே, நான் இப்போது ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஃபைல் பண்ணிட்டேன், ஜோகோ புக்ஸில் நான் எதாவது பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் பண்ண பேமெண்ட்டையும் அந்த ஃபைலிங்கையும் ஜோகோ புக்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணணும். ஜோகோ புக்ஸில் பேமெண்ட் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிஎஸ்டி பேமெண்ட் அப்படிங்கிற இந்த டேபுக்கு நேவிகேட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஒரு சலானை ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, அந்த சலான் மாதிரியே ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். அதில் இந்த நம்ம சலான் படி உள்ள சிபின், ரெஃபரன்ஸ் நம்பர், சலான் டேட், அதுக்கப்புறம் பேமெண்ட் டேட் அண்ட் பேட் த்ரூ அக்கௌண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த டேக்ஸுக்கு எகெயின்ஸ்டாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணோம், சிஜிஎஸ்டிக்கு எகெயின்ஸ்டாக, ஐஜிஎஸ்டிக்கு எகெயின்ஸ்டாக, எஸ்ஜிஎஸ்டிக்கு எகெயின்ஸ்டாக எவ்வளோ பே பண்ணோங்கிறத என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஜோகோ புக்ஸில் இருந்து டைரெக்டாக ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஜோகோ புக்ஸ்லேருந்து உங்களால் ஜிஎஸ்டி பேமெண்ட்டை டைரெக்டாக கூட இனிஷியேட் பண்ண முடியும். அதற்கு நீங்கள் எய்தர் ஐசிஐசிஐ கார்ப்பரேட் அக்கௌண்ட்டையோ இல்லை ஹெச்எஸ்பிசி கார்ப்பரேட் அக்கௌண்ட்டையோ நீங்கள் ஜோகோ புக்ஸோட இன்டெக்ரேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி பேமெண்ட் டேப்பில் பே வெயா ஐசிஐசிஐ இல்லைனா பே வெயா ஹெச்எஸ்பிசி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜிஎஸ்டி பேமெண்ட்டை ஜோகோ புக்ஸ்லேருந்தே இனிஷியேட் பண்ண முடியும். ஒன்ஸ் நான் வந்து ஜிஎஸ்டி பேமெண்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைலிங் டேபுக்கு நேவிகேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ரிட்டனை மார்க் ஆஸ் ஃபைல்டு அப்படின்னு கொடுக்கணும். மார்க் ஆஸ் ஃபைல்டு அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் ஃபைலிங்கையும் அக்னாலேஜ்மெண்ட் நம்பரையும் என்ட்ரு பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு கொடுத்து இந்த பர்டிகுலர் ரிட்டனை ஃபைல் பண்ணணும். இப்போது நீங்கள் ஆஸ் சூன் ஆஸ் நீங்கள் வந்து அதை மார்க் ஆஸ் ஃபைல்டு அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜேர்னல் என்ட்ரி ஜோகோ புக்ஸே ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணும். எதுக்காக அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபைலிங் பீரியடோட டேக்ஸ் லையபிலிட்டியை ஆஃப்செட் பண்ணுறதுக்காக ஜோகோ புக்ஸே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணும். இந்த ஜேர்னல் என்ட்ரியை பார்க்குறதுக்காக நீங்கள் வியூ த ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட் ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஜேர்னல் என்ட்ரி பேஜுக்கு உங்களை நேவிகேட் பண்ணும். இந்த ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ண ஜேர்னல் என்ட்ரி இந்த மாதிரி தான் இருக்கும். அவுட்புட் ஐஜிஎஸ்டி அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு என்னவோ அந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ணி இந்த ஜேர்னல் என்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும். இன்புட் ஐஜிஎஸ்டி எவ்வளோ அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு எவ்வளோ இருந்ததோ அதுக்கு ஒரு கிரெடிட் என்ட்ரி பாஸ் ஆகும். நம்ம இந்த அவுட்புட்க்கும் இன்புட்க்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம டேக்ஸாக பே பண்ணுவோம் இல்லையா, நம்ம பேமெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணது இல்லையா, அந்த டேட்டாவும் இருக்கும். ஸோ இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் என்ட்ரிஸை பாஸ் பண்ணி ஜோகோ புக்ஸே ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் லையபிலிட்டி ஆஃப்செட் பண்ணுறதுக்கு ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணிவிடும்.
ஸோ நீங்கள் மேனுவலாக இந்த ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணி நீங்கள் டேக்ஸ் லையபிலிட்டியை ஆஃப்செட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் மார்க் ஆஸ் ஃபைல்டு அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக ஜோகோ புக்ஸே இந்த டேக்ஸ் லையபிலிட்டியை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணிடும். இதோட நம்ம ஜோகோ புக்ஸில் உள்ள ஜிஎஸ்டிஆர் 3Bயை எப்படி நேரடியாக ஜோகோ புக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது ஜோகோ புக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டிஆர் 3Bயை ஃபைல் பண்ணுறது ரிலேட்டடாக ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய சில கொஷின்ஸை பார்க்க போகிறோம். முதலாவதாக ரிவர்ஸ் சார்ஜ் ஜேர்னல் என்ட்ரி. ரிவர்ஸ் சார்ஜ் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஃபைலிங் பீரியடில் நீங்கள் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷனில் ரிவர்ஸ் சார்ஜ் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஃபைலிங் அதாவது சக்சீடிங் ஃபைலிங் பீரியடில் தான் உங்களால் அந்த ரிவர்ஸ் சார்ஜ் ஐடிசியை கிளைம் பண்ண முடியும். அந்த கிளைம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு மேனுவல் ஜேர்னல் பாஸ் பண்ணணும். அந்த மேனுவல் ஜேர்னல் எப்படி பாஸ் பண்ணணும்னா, பை டிஃபால்ட் ரிவர்ஸ் சார்ஜ் டிரான்சாக்ஷனுடைய டேக்ஸ் அமௌண்ட் எல்லாமே ரிவர்ஸ் சார்ஜ் டேக்ஸ் இன்புட் பட் நாட் டியூ அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் ட்ராக் ஆகும். அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிவிட்டு எந்த ஐடிசி இன்புட் அக்கௌண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து டெபிட் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் இன்புட் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் டெபிட் பண்ணிக்கலாம். இதை பாஸ் பண்ணுறது மூலிமா ரிவர்ஸ் சார்ஜ் ஐடிசியை நீங்கள் கிளைம் பண்ண முடியும் சக்சீடிங் பீரியட்ஸில். மேனுவல் ஜேர்னலில் ப்ளஸ் நியூ ஜேர்னல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளால் ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ண முடியும். அந்த ப்ளஸ் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் சார்ஜ் டேக்ஸ் இன்புட் பட் நாட் டியூ அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்டை ஒரு லைன் ஐட்டமாகவும் இன்புட் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்னொரு லைன்லேயும் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் டேக்ஸ் இன்புட் பட் நாட் டியூ அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிவிட்டு எந்த பர்டிகுலர் இன்புட் டேக்ஸுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் ஐடிசி அவைல் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் இன்புட் டேக்ஸோட அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி இந்த ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணணும். அடுத்ததாக லேட் ஃபீ எக்ஸ்பென்ஸ் ஜேர்னலை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லேட் ஃபீனா என்னென்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஜிஎஸ்டிஆர் 3Bயை அந்த பர்டிகுலர் மந்தோட 20th ஃபைல் பண்ணி முடிச்சிருக்கணும். அப்படி ஃபைல் பண்ண தவறுன பட்சத்தில் லேட் ஃபீ அப்ளிகபிள் ஆகும். அந்த லேட் ஃபீயை நம்ம ஜோகோ புக்ஸில் எப்படி எக்ஸ்பென்ஸாக ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களோட ரிட்டனில் லேட் ஃபீ இருக்குது, உங்களுடைய பேமெண்ட்டில் லேட் ஃபீ இருக்குன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் ஜேர்னல் என்ட்ரியை லேட் ஃபீயை எக்ஸ்பென்ஸாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக பாஸ் பண்ணணும். அக்கௌண்டன்ட் மேனுவல் ஜேர்னலுக்கு நேவிகேட் பண்ணிவிட்டு நியூ ஜேர்னல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ லேட் ஃபீ அமௌண்ட்டோ அந்த கன்சாலிடேட்டட் அமௌண்ட்டை இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக என்ட்ரு பண்ணிக்கணும். ஒன்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த பர்டிகுலர் லேட் ஃபீ பேயபிள் அக்கௌண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக நமக்கு லேட் ஃபீ வந்திருக்கோ அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஆஸ் பர் யுவர் ஜிஎஸ்டி பேமெண்ட் சலாம். லேட் ஃபீ சிஜிஎஸ்டி பேயபிள்க்கு எகெயின்ஸ்டாக எனக்கு வந்து 150 ரூபா லேட் ஃபீ இருக்குது. லேட் ஃபீ எஸ்ஜிஎஸ்டி பேயபிள்க்கு எகெயின்ஸ்டாக 150 ரூபா இருக்குன்னா அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்ஸை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். இதோட நம்மளுடைய செஷனோட இறுதிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கொஷின்ஸ் டேபில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதில்களை நான் சொல்கிறேன். நமக்கு இப்போ முதல் கேள்வி, ஹவு டு ரீகன்சைல் 2A மற்றும் 2B? ஜோகோ புக்ஸில் ஜிஎஸ்டி ஃபைலிங் மாடியூல் போயிட்டு எந்த ஜிஎஸ்டி ஐஎன்க்கு 2B ரீகன்சைல் பண்ணுமோ அதுக்கு எகெயின்ஸ்டாக வியூ சம்மரி செலக்ட் செஞ்சுட்டு எந்த ஃபைலிங் பீரியடுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2Bயை ஃபெச் செய்யணுமோ அந்த ஃபைலிங் பீரியடை தேர்வு செஞ்சிங்கன்னா ஃபெச் சம்மரி அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். இந்த ஃபெச் சம்மரின்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபெச்சான டிரான்சாக்ஷன்ஸை ஜோகோ புக்ஸில் ரீகன்சைல் பண்ண முடியும். அதே மாதிரி தான் 2Aக்கும் நீங்கள் செலக்ட் செஞ்சுட்டு ரீகன்சைலேஷன் டேபுக்கு போயிட்டு புல் ஃப்ரம் ஜிஎஸ்டிஎன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் செஞ்சிங்கன்னா அது இந்த மாதிரி 4 செக்ஷன் கீழே செக்ரிகேட் ஆகி பாப்புலேட் ஆகும். அதை பொறுத்து நீங்கள் ரீகன்சைல் பண்ணிக்கலாம். இஃப் மை சப்ளையர் pay last month GST to this month, how do I
ஷோ இன் ஜிஎஸ்டிஆர் 3B. இதை நம்ம செஷன்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது நீங்கள் உங்களோட வெண்டார் லாஸ்ட் மந்த்தோட ஜிஎஸ்டியை இந்த மந்த்து தான் ஃபைல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் ஐடிசி ஆப்ஷனை கொடுத்து உங்களோட ஐடிசியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிஸ்ஸிங் இன் ஜோகோ புக்ஸ் அப்படிங்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். மிஸ்ஸிங் இன் ஜோகோ புக்ஸ் செக்ஷனில் வர டிரான்சாக்ஷன் எல்லாமே ஜிஎஸ்டி போர்ட்டலில் உங்கள் ஜிஎஸ்டிஎனுக்கு எகெயின்ஸ்டாக அவைலபிளாக இருக்கும். ஆனால் அந்த டிரான்சாக்ஷன் ஜோகோ புக்ஸில் இல்லாததாக இருக்கும். அந்த மாதிரியான டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் டேட்டை வந்து தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்கலாம், ஆர் பில் நம்பரை தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்களை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அது நம்மளோட பர்ச்சேஸ் தானா அப்படிங்கிறது. அதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் அதை அக்ரி பண்ணிக்கலாம், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணலாம். இஃப் வி ஃபைல்ட் GSTR 1 in GST portal directly with some different amount compared with Zoho portal, how do we need to sync? Still it is showing like push to GSTN. நீங்கள் ஆல்ரெடி ஜோகோ புக்ஸ் ஜிஎஸ்டி போர்ட்டலில் GSTR 1 ஃபைல் பண்ணியிருந்தீங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜோகோ புக்ஸில் மார்க் as ஃபைல்டுன்னு கொடுத்தா போதும். நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு டேட்டாவை புஷ் பண்ண தேவையில்லை. ஆனாலும் ஜோகோ புக்ஸ்லேயும் ஜிஎஸ்டி போர்ட்டல்லையும் ஒரே மாதிரியான டேட்டா இருக்கும். நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸு ஜோகோ புக்ஸ்லேயும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் as ஃபைல்டுன்னு கொடுங்க. அப்போ தான் ஜோகோ புக்ஸில் இருக்க டேட்டாவும் ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்க டேட்டாவும் ஒரே மாதிரி இருக்கும். We have filed GSTR 3B through Zoho. After that, we found a mistake in purchase transaction and Zoho is not allowing to edit the transaction. Is there any other way possible for editing? நீங்கள் ஜோகோ புக்ஸில் மார்க் as ஃபைல்டுன்னு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் மார்க் as அன்ஃபைல்டு அப்படின்னு கொடுத்துட்டு எந்த டிரான்சாக்ஷனை எடிட் பண்ணணுமோ அந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் எடிட் செஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது எரர் ஃபேஸ் பண்ணிங்கன்னா ஜோகோ புக் சப்போர்ட் டீமை ரீச் அவுட் பண்ணுங்கள், எங்கள் டீம் அசிஸ்ட் பண்ணுவாங்க. How do I file last month unpushed GSTR 1 this month? நீங்கள் ஜோகோ புக்ஸில் ஒரு பர்டிகுலர் மந்த்தை செலக்ட் செஞ்சு GSTR 1 சம்மரியை பாப்புலேட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் மந்த்துக்கான டிரான்சாக்ஷன் மட்டும்தான் லிஸ்ட் ஆகும். ப்ரீவியஸ் மந்த் டிரான்சாக்ஷன்ஸ் லிஸ்ட் ஆகாது. நீங்கள் ப்ரீவியஸ் மந்த் டிரான்சாக்ஷனை ஃபைல் பண்ணணுன்னா நீங்கள் டைரெக்டாக ஜிஎஸ்டி போர்ட்டல் லாகின் பண்ணிவிட்டு அந்த மந்த் ரிட்டர்னை அமெண்ட் செஞ்சு ஃபைல் பண்ணிடலாம் அன்புஷ்டு டிரான்சாக்ஷனை. ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ண விட்டு இந்த கரண்ட் மந்தோடதையும் ஜோகோ புக்ஸ்லேருந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இதோட நம்மளோட செஷனோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த செஷனில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு GSTR 3Bயில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் support.india@zogobooks.com நீங்கள் மெயில் அனுப்பலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கும் ரீச் அவுட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மறுபடியும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த செஷன் ஜாயின் பண்ணதுக்கு.